சென்னை ராஜமங்கலம் அருகே போலீசாருக்கு பயந்து ஏரியில் குதித்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜமங்கலம் அருகே பொது இடத்தில் இளைஞர்கள் சிலர் மது மற்றும் கஞ்சா பயன்படுத்தியதாக பொதுமக்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது போலீசாரை கண்டதும் ஏரியில் இறங்கி தப்பியோடிய இளைஞர் ஏரியில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பியோடிய மற்ற 3 நண்பர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், விரிவான தகவல்களை வழங்குங்க. சென்னை ராஜமங்கலம் சிவசக்தி நகர் 10வது தெருவுல நேற்று மாலை 4 இளைஞர்கள் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில அமர்ந்து மது மற்றும் கஞ்சா புகைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து பயந்து போன பொதுமக்கள் உடனே இது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததன் பொருள் ராஜமங்கலம் காவல் நிலைய ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். அப்போது போலீசாரை கண்டவுடன் அங்கிருந்த அந்த 4 நபர்களும் தப்பி ஓடிய போது ஒருவர் மட்டும் இரட்டை ஏரியில இறங்கி தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார். அப்போது அந்த ஏரியில மூழ்கி இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். நீரில் மூழ்கி அந்த இளைஞரை நீண்ட நேரமாக்கிய போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தேடிய போதும் அங்கு அந்த இளைஞர் காணாமல் போயிருக்கிறார். உடனடியாக தீயணைப்பு துறையினர் மற்றும் கொளத்தூர் தீயணைப்பு துறையினரும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அந்த ஏரியில தீவிரமாக தேடும் போது அந்த இளைஞர் இறந்த நிலையில அவரது உடலை மீட்டிருக்கிறார்கள். மீட்ட அந்த இளைஞரோட உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ராஜமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நிகழ்த்திய போது விசாரணையில அந்த ஏரியில மூழ்கிய நபர் வில்லிவாக்கம் ராஜமங்கலம் 8வது தெருவை சேர்ந்த ஜெரில் டேவிட் என்பதும் இவர் கூலி வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில நேற்று மாலை இந்த இறந்து போன ஜெரால் டேவிட் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது மற்றும் கஞ்சா புகைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேர்ல தான் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற போது போலீசாரோட ஜீப்பை பார்த்ததும் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிய போது அந்த ஜெரால்டு மட்டும் அந்த ஏரியில விழுந்து அவர் மூழ்கி உயிரிழந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய எடுத்து அந்த தப்பி ஓடிய மேலும் அந்த 3 நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.